நம் தொழிலை மீண்டும், அதாவது ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை கர்த்தரை பின்பற்ற வந்து விட்டால் கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் சேவிக்க நாம் முற்பட வேண்டும். அவரை நாம் விட்டு நாம் பின்வாங்கி போக கூடாது. பழைய பேச்சுகள், பழைய கிரியைகள், பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒழிய வேண்டும். ஹalleluya, ஹalleluya. தேவன் ரொம்ப துக்கப்படுகிறார், ரொம்ப வேதனைப்பட்டு அவர் மீண்டுமாக கடற்கரையில வருகிறார். ஹalleluya. வந்து அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, 5ஆம் வசனம், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆமென். இயேசுவோடு கூட இருந்த வரைக்கும், ஹalleluya, இயேசுவின் கிரியையில இருந்த வரைக்கும், இயேசுவின் பிரசன்னத்துல இருந்த வரைக்கும் அவர்களிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. ஆனா எப்ப அவர்கள் கர்த்தரை விட்டு மீண்டுமாக பழைய தொழிலுக்கு போனார்களோ, எப்ப மீண்டுமாக உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தார்களோ, எப்ப அவர்கள் பழைய கிரியைகள், பழைய பேச்சுகள், பழைய சுபாவம், பழைய தொழில் எப்ப ஆரம்பித்தார்களோ, இப்பொழுது ஆண்டு கிட்ட வரும்போது, ஆண்டு கேட்கும்போது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? ஹalleluya, ஹalleluya. அவர் என்ன சோறும் பிரியாணியுமா கேட்கிறாரு? ஹalleluya, ஹalleluya. நான் புசிக்கும்படியாய் சிலுவையில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன் என்று. தண்ணீர் தாகமா? இல்ல, ஆத்ம தாகம். ஹalleluya. கர்த்தர் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இருந்ததான ஒரு தாகம். ஹalleluya. அதே தாகம் உடையவராக இந்த காலவெளியில கர்த்தர் அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? நான் உன்னை ரட்சித்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, நான் இவ்வளவு காலம் உன்னை நடத்தி வருகிறேனே, நான் இவ்வளவு ஆண்டுகளாக உன்னை நான் பாதுகாத்து வருகிறேனே, இந்த காலவெளியில புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கா? அது நல்ல ஒரு சாட்சி இருக்கா? நல்ல ஒரு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற காரியம் இருக்கா? அல்லது நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிறேன் ஒரு எண்ணமாகில நமக்கு இருக்கா? அதை தான் இந்த காலவெளியில நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? ஹalleluya, ஹalleluya. அங்கே கர்த்தர் கடிந்து கொள்ளாம அவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்கள் படகுக்கு வலது புறமா வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதாவது ஒன்றுமில்லாத நேரத்துல கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளாமல், நம்மை ஒரு நாள் கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்லவே அல்ல. எத்தனை நேரத்துல வெறும் கையா தேவ சமூகத்துல வந்து உட்கார்றோம். நான் பணத்தை குறிச்சு பேசல, ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, அலட்சியம், தேவ சமூகத்துல இருக்கிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாம கேர்லெஸ்ஸா தேவ சமூகத்துல ஜெபம், நிறைய நேரத்துல ஜெபத்துல கண்ணு கூட மூடாம பெராக் பார்த்துன்னு அவலட்சியமாய் தேவ சமூகத்துல இருக்கும்போது கூட கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, ஹalleluya, என் பிள்ளைகளே, ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்களா? உங்க வலையை உங்க வலது புறமாய் போடுங்க. ஹalleluya. அப்போ போட்ட உடனே அவளுக்கு அதிகமா மீன்கள் கிடைத்ததா? ஹalleluya, ஹalleluya. அந்த கரையில ஸ்தோத்திரம், வலைக்கு, அதாவது இழுக்க முடியாத நிலைமைக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்ப வாசிங்க, ஆதலால் 15ஆம் வசனம் வாசிங்க. அவர் கொடுத்தார், இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன நடந்துச்சு என்று பாருங்க. அவர்கள் போஜனை பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆமென். அதற்கு அவர், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். சீமோன் பேதுருவை பார்த்து, சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே கர்த்தர் பொரித்த மீன்களை கொடுத்தார். அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு கர்த்தர் கேட்கிறார், பேதுருவே, அதே பேதுருவை ஆண்டு அவ்வளோ ஒரு பாசம் வச்சிருந்தாரு தெரியல. ஹalleluya. அதே பாசத்தை இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹalleluya. அதே பாசத்தை இன்னைக்கு மாறாத ஒருவராக நம்ம வைத்திருக்கிறார். ஹalleluya. பேதுரு பார்த்து கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? ஹalleluya. ஒண்ணு அங்க இருக்கிறதான ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கூட வரோம்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அவர்கள், நீ இவ்வளோ பாக்குற, இவ்வளோ மீன் இருக்கு அப்படின்னா, இவ்வளோ செல்வாக்கு, இவ்வளோ வசதி, இவ்வளோ உனக்கு சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கு, நீ இதை வித்தேனா நீ காசாகும், ஆனா இதை பார்க்கலாம் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? ஹalleluya. நீ மீண்டுமா மீன் பிடிக்க போறேன்னு பழைய தொழிலுக்கு போனியே, அந்த தொழிலை விட நீர் என்னை அதிகமா நேசிக்கிறாயா? அந்த போட்டு தானே உன்னை கொண்டு போனது, அந்த போட் இருந்ததுனால தானே நீ மீண்டும்
திருப்பி நான் மீன் பிடிக்க போறேன், சம்பாதிக்கிறேன்னு சொன்னியே, அதை கட்டிலும் என்னை நீ அதிகமா நேசிக்கிறாயா? ஹalleluya, ஹalleluya. பேதுரு மிகவும் கலங்கி போனான். அவன் சொன்ன பதில் என்னன்னு பாருங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்பொழுது ஆண்டு சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாவது கர்த்தர் திருப்பி அதே மாதிரி கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்பொழுது ஆண்டு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹalleluya. ஆட்டுக்குட்டிங்க போயிடுச்சு, இப்ப ஆடுகளுக்கு வந்துட்டார். ஹalleluya, ஹalleluya. மாட்டு முதலே சொன்னார்ல, உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி, அதே மாதிரி மனுஷரை பிடிக்கும்படியாக நீ ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, மூன்றாவது ஆண்டுக்கு இன்னும் கூட முடியல, மூணாவது அதே மாதிரி கேட்கிறாரு. அப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறான்? எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறேன். பேதுரு ரொம்ப துக்கப்பட்ட, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். ஹalleluya. அவர் இப்போ ஒரு லாஜிக்கா ஒரு காரியத்தை சொல்றாங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் பின்வாங்கி போனதை நீர் அறிந்திருக்கிறேன், நான் மறுதளித்ததை நீர் அறிந்திருக்கிறேன், நான் மீன் பிடிக்க போனதை நீர் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இப்பொழுது நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பேதுரு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறது உண்மையானால். ஹalleluya. பேதுரு சொன்னது போல எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் ஹalleluya சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஹalleluya. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது உண்மையானால் நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அதாவது புறப்பட்டுனா ஊழியத்துக்கு அப்படியே போயிடுங்க நான் சொல்லல. இயேசு கிறிஸ்துவை அதாவது ரட்சிப்பை குறித்து சொல்லும்படியா நாம் புறப்பட வேண்டும். ஹalleluya. நம்முடைய இனச்சன பந்துக்களுக்கு, நம்முடைய நெய்பர்ஸ்க்கு, நாம் தெரிந்தவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை என்ன செய்யணுமா? அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஹalleluya. ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. இந்த 4 சுவிசேஷங்களிலும் அது உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவானவர் சொன்னதான ஒரு காரியம் தான் இன்னைக்கு காலை வேளையில நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya, ஹalleluya. ஜெபத்துல கடந்து வரலாமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகத்திலே நாம் மரியாதை இயேசுக்கு எப்ப வந்தாலும் சரி, இந்த கல்லறைக்கு வரும்போது கூட சுகந்த வஸ்திரங்களை வாங்கி கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் சீமோனுடைய வீட்டுல விருந்துக்கு போகும்பொழுது, விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கேயும் போய் நல்ல ஒரு சென்ட் பரணியில கொண்டு போய் அவள் பாதத்துல ஊற்றி தன் தலைமுடியினால பாதங்களை துடைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எப்ப பார்த்தாலும் அந்த மரியாள் ஒரு நல்ல கொடுக்கிற சுபாவத்தோடவே காணப்பட்டாள். உனக்கு கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்தார். மரியாளுக்கு மட்டுமா 7 பிசாசுகளை துரத்தினார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபத்துல கடந்து வரலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்துல கடந்து வரலாம். பாருங்க, மகத்திலே நான் மரியாளை பாருங்க. ஹalleluya. முதல் மகத்திலே நான் மரியாளுக்கு தரிசனமானார். ஏன்? அவள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு என்று கொடுக்கிற ஒரு ஆயத்தம் உள்ள மகளாக காணப்பட்டாள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் மேல் நல்ல ஒரு பாசம் இருந்தது, கர்த்தர் மேல் நல்ல ஒரு பந்தம் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. என்னோட சமூகத்துல போகும்போது நான் வெறும் கையால் போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயத்தம் காணப்பட்டது.
இன்னைக்கு தேவ சமுத்திர நீ ஆயத்தத்தோடு வந்திருப்பாயினால் உனக்கு கர்த்தர் தரிசனமாக போகிறார். ஹalleluya. அத்தனை சீஷர்கள் இருந்த போதிலும், அத்தனை மரியாளோடு கூட இன்னும் மற்றவர்கள் போயிருந்த போதிலும், முதல் மரியாள் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஓய்வு நாளின் காலவழியிலே, ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. இந்த காலவழியில கூட கர்த்தர் உனக்கு தரிசனமாக போகிறார். உன்னுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளியேற பெற்றதை மகதலேனா மரியாள் இயேசுவுக்கு கொடுக்க முன் வந்தாள். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷத்துல வாசித்தோம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார், பிசாசுகளை துரத்துவாய், நாம் வார்த்தைகளை பேச முடியும். ஹalleluya. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும்போது சுகமடைவார்கள். ஹalleluya. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா அந்த கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே காணப்படுகிறபடியாலே யாதொன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருக்குள்ளே பலவீனமா வியாதியை உன்னை சேதப்படுத்த முடியாது. விசுவாசி, விசுவாசி. ஹalleluya. தோமகிட்ட கர்த்தர் சொல்கிறார், விசுவாசி, அதாவது காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாம் பார்க்கவில்லை, ஆனால் காணாதிருந்தும் நாம் விசுவாசிக்கிறோம். நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம், பாக்கியவதிகளா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வசனங்களை உறுதிப்படுத்துகிறார். ஹalleluya. நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளித்து தேவ வசனத்தை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேத வசனங்களை உயிர்த்தெழுந்த வசனங்களை கேட்கும்போதே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவர் விரல் தரிப்பிக்கிற வரைக்கும் தன்னுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் சொன்னார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு உடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? பரலோகத்தின் காரியங்களை பார்க்கும்படியாக கண்கள் திறந்திருக்கிறதா? அல்லது இன்னும் மாம்சீக கண்களோட காணப்படுகிறோமா? ஆண்டவர் மாற்றி ஆவிக்குரிய கண்களை தரும்படியாய் ஜெபிக்கலாமா? நம்முடைய வசனங்களை கேட்கும் போதே நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரியட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி. தோமாவை போல அவிசுவாசியாய் இல்லாம விசுவாசியாய் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். பேதுருவை போல மீண்டும் மீன் பிடிக்க போக வேண்டாம். மீண்டும் விட்டு வந்த கடல் கரைக்கு போக வேண்டாம். மீண்டும் விட்டு வந்த படகை தொடாத. மீண்டும் விட்டு வந்த பழைய தொழிலை தொடாத. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை மனுஷரை பிடிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ மறந்து போகாத, மறந்து போகாத. ஹalleluya. நீ மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கலாமா? உலகத்தின் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. மீண்டும் மீண்டும் மாறாத இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, தர்மையான ஓய்வு நாளின் காலவளைக்கு நன்றி ராஜா. மகதலேனா மரியாதை போல ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக எங்களுக்கு இருக்கிற நல்ல கர்த்தாவே சுகந்த வர்க்கங்களை எடுத்து கர்த்தாவை பார்க்கும்படியாய், இந்த பாதத்துல ஊற்றும்படியாய் ராஜா, சமூகத்துல காத்திருக்கும்படியாய், பாதத்துல அமர்ந்திருக்கும்படியாய் ராஜா, எங்கள் நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வசனங்களை கேட்கும் போது எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும், தொழுந்து விட்டு எரியட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா நாதா. பலன் பெறுகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நாங்கள் வெளியே போய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் வா, அநேகரை சீஷராக்கி இயேசுவே ஞானப்படுத்தி கர்த்தாவே இந்த வரைக்கின்ற ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக, அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளை மாற்ற ஆண்டவரே ராஜா. அப்பா, இன்னுமாய் கர்த்தா உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்
வல்லமைகளை கிருபைகளை பெற்று மீண்டும் பேதுரு எவ்விதமாய் எழும்பி பிரகாசித்தாரோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். எழுந்த கிருபைகளை, எழுந்த அபிஷேகத்தை, எழுந்த வரங்களை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான்கின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த காலவளையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The Gospel according to St. Mark, chapter 16, verse 1. Now when the Sabbath was past, Mary Magdalene, Mary the mother of James, and Salome bought spices that they might come and anoint him. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து. ஆமென். ஹalleluya. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த காலவழியில உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வேதத்தில் நாம் பார்க்கும்போது 66 புத்தகங்களிலே 4 புத்தகங்கள் சுவிசேஷங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். The Gospel. Hallelujah. சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? நற்செய்தி, good news or good tidings. இந்த நற்செய்தி என்று சொன்னால் அதாவது ஒரு நல்ல செய்தி. நம்முடைய லாங்குவேஜ்ல எடுத்துக்கிட்டா நல்ல செய்தி. இந்த வேதத்துல நாம் பார்க்கும்போது நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. Hallelujah. ஆனால் அதை பார்க்கிற இந்த 4 புத்தகங்கள சுவிசேஷங்களை இன்னும் நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. Hallelujah. இது எல்லாம் நல்ல செய்திக்கு மேலாக நாம் இங்க வாசித்ததான ஒரு வசனம், ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும், Hallelujah, மற்ற மரியாளும் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக, ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். எல்லா சுவிசேஷங்களுக்கும் மேலாக, எல்லா சுவிசேஷங்களுக்கும் மேலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பெரிய ஒரு சுவிசேஷம் என்னன்னு சொன்னா அதுதான் உயிர்த்தெழுதல். ஹalleluya. இன்றைக்கு நாம் அந்த உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருந்திருந்தால் நாமும் செத்தவர்களை போலவே இருந்திருப்போம். ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தபடியால் இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நமக்குள்ள ஒரு புது ஜீவன் காணப்படுகிறது. ஹalleluya. ரட்சிப்பு இருக்கிறது, ஞானஸ்நானம் இருக்கு, வரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அதற்கு மேலாக ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் ரட்சித்ததான் ஆண்டவராகிய கர்த்தர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த சுவிசேஷம் இங்கே வாசிக்கிறதான வசனங்கள் நற்செய்தி எல்லாமே நமக்கு ஒரு எஃபெக்டிவா ஒரு கிரியை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருந்தால் நம்முடைய ரட்சிப்பு கூட வீணா இருந்திருக்கும். ஹalleluya. அதாவது நமக்கு ஒரு எஃபெக்ட் இல்லாம இருந்திருக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதை நாம் தொடர்ந்து பின்னால பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹalleluya. இன்றைக்கு நாம் எப்படி சாட்சிகளா இருக்கிறோம் என்றால் அவர்கள் இயேசுவை பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினதை அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலே வாசித்து அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நாமும் தேவனுக்கு சாட்சிகளா இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்வதற்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு ஆதாயமாக காணப்பட்டது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் உயிர்த்தெழுதலை கண்டபடினால் அதே ஒரு பெரிய தைரியத்தோடு கூட அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம்
பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு. ஆமென். இங்கே முதலாவது வாசிக்கும் போது மகதலேனா மரியாள், இந்த மகதலேனா மரியாள் தான் ஃபர்ஸ்ட் போனோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட ஹalleluya புறப்படுகிற வழியில மற்ற மரியாள்களும் வந்து விட்டார்கள். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மரியாள்கள் வேதத்துல இருக்கிறாங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 மரியாள்களே இயேசுவின் தாயாகிய மரியாள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இரண்டாவதாக மகதலேனா மரியாள். இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 16:1. அப்புறமா லாசருவின் சகோதரியாகிய மரியாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான்காவதாக யாக்கோபின் தாயாகிய மரியாள். மார்க் 15:40. அதுக்கு பிறகு மார்க் என்கிறதான ஒருவருடைய தாயார். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டல. வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் கிருபைகளே 12 நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள். ஆமென். ஹalleluya. மார்க் என்ன பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள். இன்னொரு மரியாளை வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மகதலேனா வர்றதுனால நம்ம மரியாளை குறித்து சற்று அறிந்து கொள்வோம். பிரயாசப்பட்டு மரியாளை வாழ்த்துங்கள். இன்னொருமா எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அங்க ஒரு மரியாள், ரோமாபுரத்துல அங்க ஒரு மரியாள் இருக்காங்க. ஹalleluya. சோ அவ அப்போஸ்தலர்களோடு ஊழியம் செய்ததான ஒரு மரியாள். சோ மொத்தத்துல 6 மரியாள்களை நாம் வேதத்துல இருந்து வாசிக்கிறோம். ஹalleluya. ஆனால் இந்த 6 மரியாள்களும் இருந்த போதிலும் ஒரு விசேஷித்த ஒரு ஆவி, விசேஷித்த ஒரு தாகம், விசேஷித்த ஒரு வாஞ்சை, விசேஷித்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசேஷித்த ஒரு தேவன் மேல் உள்ளதான அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் கொண்டிருந்த ஒரு மரியாள் தான் இந்த மகதலேனா மரியாள். ஹalleluya. இந்த மகதலேனா மரியாள் என்ன செய்றாங்க? அவர்கள் தேவனை பார்க்கும்படியாய் கல்லறைக்கு போறது உண்மைதான். ஆனா கல்லறைக்கு போனாலும் இவளுக்குள்ள ஒரு விசுவாசம், என் ஆண்டவரை நான் அந்த இடத்துல பார்ப்பேன். ஹalleluya. அவர் கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவரை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாளாம்? அதாவது சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு ஹalleluya என் ஆண்டவருக்காக சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்று அவள் அந்த கடைக்கு போய் வாங்கி அவளுடைய ப்ரிப்பரேஷன் பாத்தீங்களா? அந்த மகதலேனா மரியாள் என்னவோ காலம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாதபடி அவள் முன்னமே ஆயத்தப்படுகிறாள். ஹalleluya. முன்னமே ஆயத்தப்படுகிறாள். அவள் போய் அவைகளை வாங்கிக் கொண்டு ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு மைக் இல்லனாலும் பரவாயில்லை, வால்யூம் கம்மி ப்ளீஸ். ஹalleluya ஹalleluya. சோ வசனங்களை கேட்கும்போது யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக கூடாது. ஸ்தோத்திரம். இப்ப கேட்கத்தானங்க? ஆமென். ஹalleluya. கர்த்தர் உள்ளவே நல்ல ஒரு ஆம்பிளிஃபையர் மைக் கொடுத்து வச்சிருக்கார். ஆமென். ஹalleluya. இந்த மரியாள் இவர் இன்னும் ஃப்ரீயா இருக்கு பாத்தீங்களா? ஹalleluya. இந்த மரியாள் மகதலேனா மரியாளுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை. கர்த்தரை நான் எப்படி ஆராதிக்கும் போது, நான் தேவ சமூகத்துல போகும்போது, என் ஆண்டவரை நான் பார்க்க போகும்போது, நான் வெறும் கையோட கூட போக கூடாது. ஹalleluya. நான் வெறும் கையோட தேவனை பார்க்க போக கூடாது. தேவனாகிய கர்த்தர் பிறந்திருக்கிறார் கேள்விப்பட்ட உடனே சாஸ்திரிகள் மூவரும் பொன், வெள்ளி, தூபவர்க்கம் மூன்றையும் எடுத்து சுமந்து கொண்டு போகிறார்கள். ஹalleluya. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்க வரும் பொழுது ஆனா சொல்லல பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு வாங்க சொல்லல. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார். ஹalleluya.
தேவனுடைய கரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. வாசிங்களா அந்த வசனத்தை யோபின் புத்தகத்துல. ஹalleluya ஹalleluya. ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் நோக்கி பார்க்கிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவை இருக்கட்டும், வீட்டுல போய் வாசிங்க, தேடி பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. பறவைகள் உம்மை நோக்கி பார்க்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீங்கள் கையை திறக்கலன்னா அவைகள் திகைக்கும் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். ஓகே. தேவரே தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருப்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆமென். உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏற்ற வழியில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. அவைகளுக்கு கூட கர்த்தர் படிகளில் அழிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவழியில இந்த மகத்திலே நாம் அறியாது வாங்கி கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு நான் வெறும் கையோடு தேவ சமூகத்துல போகக்கூடாது, கர்த்தரை பார்க்க நான் போகக்கூடாது, நான் எப்படியாவது அந்த சுகந்த வர்க்கத்தை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் மிகுந்த வாஞ்சியோடு செல்லுகிறாள். ஏன் அவளுக்கு ஒரு வாஞ்ச? வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஆமென். அதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆமென். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஹalleluya. ஏன் தெரியுங்களா? ஹalleluya. ஒன்று அவள் வாஞ்சையோடு சென்றாள், ஆயத்தத்தோடு சென்றாள். இன்னொன்று என்னன்னா, அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். 7 பரிபூர்ண முழுவதுமாக அவளுக்குள்ள இருந்ததான எல்லா சுத்தமான காரியங்களை கர்த்தர் மாற்றினார். ஹalleluya. அதாவது வெறும் பிசாசுகளை துரத்துனது மட்டுமல்ல, பிசாசுடைய கிரியைகளையும் அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் துரத்தி அவளை முழுதுமாக பரிசுத்தமுள்ள ஒரு சகோதரியாக கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆனபடினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சகோதரிக்கு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலவழியில ஆக்சுவலா செய்தி என்னன்னா, வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு 11 ஒருவரும் போஜனை பண்ணியிருக்கையில் அவர்களுக்கு ஒரு தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். அதாவது இந்த காலவழியில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கர்த்தர் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஓகே. அதுக்கு பிறகு கீழே நம்ம வாசிக்கும் போது 4 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது தேவனாகிய கர்த்தர் அது உயிர்த்தெழுந்த பிறகு ஹalleluya அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்னதான சில காரியங்களை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹalleluya ஹalleluya. இங்க வாசித்ததான வசனத்துல இவர்கள் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள், அதாவது நாட் அப்போஸ்தலர், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து அவிசுவாசமா இருந்தார். ஹalleluya. அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம், அந்த மகதலேனா மரியாள் சொன்னால் அது எல்லாம் சரி. ஆனா இவர்கள் அந்த உயிர்த்தெழுதலை நம்பாமல் போனார்கள். தேவனை அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்களை நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்து அவர் கடிந்து கொண்டார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஹalleluya விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நம்பவில்லை, அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் யார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார், பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று அருமையான சபையே, அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால், அதே நம்பிக்கையோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்குமே. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலவழியிலே நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹalleluya.
பாஷைக்காக அபிஷேகத்துக்காக தேவ சமூகத்துல கெஞ்ச வேண்டியதே இல்லை. நீ விசுவாசிப்பாயானால் ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் சொல்றாங்க காத்திருக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். நல்லது, செய்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா உண்மையிலே நீ விசுவாசிப்பாயானால் இயேசுவானவர் உயிர் தெழுந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், சிலுவையிலே எனக்காக ரட்சிப்பை உண்டாக்கினார் என்று நம்புகிறது போல அவருடைய உயிர் தெழுதலை நீ நம்புவாயானால், விசுவாசிப்பாயானால், நீ நினைச்ச நேரத்துல உடனே அந்நிய பாஷை பேச முடியும். ஹalleluya ஹalleluya. அதுக்கு பிறகு அந்நிய பாஷை ரகசியங்களை பேச அடுத்தது அது. ஹalleluya. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்காத ஆதுவான ஏதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அந்த விசுவாசம் மட்டும் உனக்கு இருந்தா போதும். நீ சாவுக்கு ஏதுவான யாரை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா அந்த கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இருக்கிறபடினாலே ஹalleluya. அந்த கிறிஸ்துவின் மகிமை உனக்குள்ள இருக்கிறபடினாலே ஹalleluya. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மகதலேனா மரியாள் போய் ரபுனி போதகரேன்னு சொல்லும்போது அவர் என்ன தொடாத, நான் இன்னும் பிதாவினிடத்துல போகவில்லை. அவர் பரிசுத்த அந்த ஒரு மகிமை, அந்த மகிமை நிறைந்தவராக தான் இந்த இடத்துல காணப்படுகிறார். அந்த மகிமை நீ விசுவாசிப்பா என்று சொன்னார், நீ சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் உன் சரீரத்தை தொடாது, உன் ஆத்துமாவை தொடாது, உன்னை அது சேதப்படுத்தவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே ஹalleluya ஹalleluya. அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? கைகளை வைப்பார்கள், ஆமென், அப்பொழுது அவர் சுத்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். ஹalleluya. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஊழியக்காரர் நல்ல வல்லமை உள்ளவர், அந்த வல்லமை இந்த வல்லமெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற அதே வல்லமை தான் நமக்கும் இருக்கு. ஆமென் ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு அதே வல்லமை இருக்கு, உனக்கு அதே மகிமை இருக்கு, உனக்கு அதே கிருபை இருக்கு. ஹalleluya. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹalleluya. நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை நீ ஆயத்தமா வைத்துக் கொள்கிறாயோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி இருக்கு. ஹalleluya ஹalleluya. வியாதியஸ்தர்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உடனடியாக சுகத்தை தருவார். இன்னொரு காரியம் சொல்ல விரும்புறேன். நீ விசுவாசத்தோடு உனக்காக நீ ஜெபம் பண்ணாலே போதும், கர்த்தர் உனக்கு ஹalleluya. அந்த விசுவாசம் தான் பெருசு. அந்த அதான் ஆண்டவர் அழகா சொல்றார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஹalleluya ஹalleluya. சொஸ்தமாவார்கள். அதுக்கு பிறகு வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அதிகாரத்தை கொடுத்து விட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துல போனார். பிதாவின் எங்க இருக்கார்? தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவர் அங்க உட்கார்ந்து கூட அவர் சும்மா இருக்கல. ஆமென் ஹalleluya. அவர் என்ன செய்தாரா? அவர்கள் புறப்பட்டு போய் எங்க பிரசங்கம் பண்ணினார்கள்? கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. ஹalleluya. ஒரு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் அப்ப இருந்தாரே, செய்தாரே. இப்போ கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து சும்மா நமக்காக வெறும் பரிந்து பேசுகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்ம கூட இருந்து கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ செய்கிற காரியத்துக்கு கூட கர்த்தர் இருந்து கிரியை நடப்பிப்பார். ஹalleluya. நமக்கு இன்னும் அந்த விசுவாசம் வரல, அந்த உயிர்த்தெழுந்த விசுவாசம் நமக்கு இன்னும் வரல. அவர் கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதற்காக கிரியை நடப்பிக்கிறார்? வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னேன். அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய். என்னுடைய காயங்களினால குணமானீர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய். அந்த அதாவது வசனத்தை அனுப்பி உங்கள் காயங்களை கட்டும் என்று சொன்ன அந்த வசனங்களை உறுதிப்படுத்தும்படியாய். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் உங்களோடு கூட அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சொல்லுங்க. ஹalleluya. 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். முதலாவது எங்கே வாசிக்கிறோம் சொன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆண்டவராகிய கர்த்தர் இது உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லப்படுகிற காரியங்கள். அதாவது சீஷர்களோடு பேசிக்கொண்டு வரும்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவருடைய வசனம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவானவர் அப்பொழுது இருந்தார், அவர் பேசினார். ஹalleluya. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அதே வேத வசனத்தை அந்த கால வழியில கூட உங்களோடு கூட ஸ்தோத்திரம் பகிர்ந்து கொள்ளுகிற வழியில நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹalleluya. ஹalleluya. ஒரு காதுல கேட்டு மறு காதுல விடுகிறவர்களாய் அல்ல, காலம் தேவ வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடையதான கிறிஸ்துவ ஜீவியம், நம்முடையதான மெச்சூரிட்டி எவ்விதமாய் காணப்படுகிறது? அன்றைக்கு வசனங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ வசனம் கண்களை திறக்குகிறது, அது கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது. அது அடுத்ததாக 49ஆம் வசனத்துல வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிக்கப்பட்டு வரை எருசலேமிலே நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். ஹalleluya. அதாவது எதற்காக இருக்க வேண்டுமா? பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். ஹalleluya. வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசலன்னு சொல்றீங்க. யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? இல்ல, நம்மோடு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் வசனம் சொல்லுகிறபடி நான் போவேனானால் உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் சொன்னார். அவர் வந்து விட்டார். ஹalleluya. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வந்து விட்டார். யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நிறைவேற்றப்பட்டது. அவர் வந்தார். இன்றைக்கும் அவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மோடு அவர் பேசிக் கொண்டே இருக்கிறார். நம்மோடு சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு சபை தேவனால் நடத்தப்பட்டு வருகிறது. சபை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு வருகிறது. ஹalleluya. இங்கிருந்து கொடுக்கிறதான செய்திகள் என்னவோ ரெடிப்பட்டு வந்துட்டோம் சொல்லி நினைக்காதீங்க. ஹalleluya. ஒவ்வொரு செய்தியும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுதான் இங்க வந்திருக்கிறோம். நானாலும் சரி, பாஸ்டர்னாலும் நீங்க நினைக்காதீங்க சண்டே காலையிலனா சனிக்கிழமை மெசேஜ் ரெடி பண்றோம் நினைக்காதீங்க. ஹalleluya. நான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு ரெடி பண்றது மண்டேல இருந்து. ஹalleluya. ஏன்னா ஆவியானவர் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் கொடுத்தார்னா அதை தியானித்து அதை நான் இன்னும் அதுக்கு தேவையான வசனங்களை எடுத்து இந்த வாரம் புதன்கிழமை நைட்டு தான் பாச சொன்னா இந்த மாதிரி நான் வேற சபைக்கு போகணுமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டே நான் போய் உட்கார்ந்துட்டேன். ஏன்னா இது தேவ சமூகம். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது கேர்லெஸ்ஸா வர முடியாது. தேவ சமூகத்துல வரும்போது அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் கிராண்டடா எடுத்துக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருந்ததா தேவ சமூக செய்தியை நாம் பெற்று வருகிறோம். அதுபடி நான் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் எதுவுமே தானாய் நாம் பேசுகிறதில்ல, ஆவியானவர் பேசுகிறவரா இருக்கிறார். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் பலன் அடைகிற வரைக்கும் 49 வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் பலன் அடைகிற வரைக்கும் வசனத்தை கேட்டு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் பலப்பட வேண்டுமானால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் பலன் அடைய வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். ஏசியாவில் தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்த கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஆம், சட்டைகள் அடித்து நாம் எழும்ப வேண்டுமானால் வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தேவ ஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காத்திருந்து எது வரைக்கும்? பலன் அடைகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிவிசுவாசமாய் இராமல் விசுவாசமாய் இரு என்றார். ஆமென். இங்க வந்த உடனே திரும்ப விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அதையே வலியுறுத்தி சொல்கிறார். தோமாவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். தோமா அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை. எல்லா சீஷர்களும் நம்பினார்கள். ஆனா தோமாவோ கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. அவர் ஸ்தோத்திரம் ஒரு முறை அறைக்குள்ள வந்தார்.
ஆமென். சீஷர்கள் கூடி இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் கூடி இருக்கிற அறைக்குள்ள அவர் வந்தார். அப்பொழுது தோமா இல்ல. தேவனை பார்க்க அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்த நல்ல சந்தர்ப்பத்தை அவன் இழந்து விட்டான். ஹalleluya. இரண்டாவது முறையாக கர்த்தர் தோமாவுக்கு தரிசனமாகி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், நான் உன்னை நம்ப மாட்டேன் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் சொல்ற, என் காயங்களில உன் விரலை போட்டு பார், என் விலாவிலே உன் விரலை போட்டு பார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம எல்லாம் யார் எப்படின்னா தேவனே எக்ஸாம் பண்ற நிலைமைக்கு வந்துக்கிறோம். ஹalleluya. தேவனே சோதிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உயிர் தெழுந்தார். மர்லனா மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லுகிறார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஹalleluya. அதே அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹalleluya. ஹalleluya. அதாவது யோவான் 21 3 வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த 4 சுவிசேஷங்களிலும் உயிர் தெழுந்த பிறகு கர்த்தர் சொன்னதான ஒரு வெளியேறப்பட்ட வார்த்தைகள் தான் இது. ஒரு விசேஷமான வார்த்தைகள். அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட பார்க்கும்போது ஜனங்கள் அவரை நம்பவில்லை. ஜனங்கள் போட்டங்க, சீஷர்கள் அவரை நம்பவில்லை. 3 வருஷ காலமாக தேவனோடு இருந்து தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்து, அதாவது ஆண்டவர் அவளோடு கூட இருக்கும்போதே சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ள அதை கட்டுவேன்னு சொன்னார். அது அவருடைய உயிர் தெழுதலுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டாவே கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் இதையும் அவர்கள் நம்பவில்லை. ஹalleluya. நம்மெல்லாம் எப்படின்னா இன்னைக்கு அற்புதம் பார்த்த உடனே அததான் நம்புறோமே தவிர ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்புறதில்லை. ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னா அவர் அப்படியே செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதாவது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். ஹalleluya. அதாவது பேதுரு குறித்து நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். பேதுரு இயேசு கேட்கிறார், அதாவது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், எல்லாரும் என்ன தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறேன் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அவருக்கு நல்ல வெளிப்பாடு இருந்தது, நன்றாய் அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் சிலுவையில் அறைய போகிறேன் என்று சொல்லும்போது, ஆண்டவரே நீர் அறையப்படக்கூடாது, உமக்கு இது நேரிடக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லும்போது இயேசு அவரை கடிந்து கொள்ளுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. ஹalleluya. அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம். அதாவது பிசாசானவன் சொலகினால் உன்னை புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் நீங்கி போகாத படிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ பேதுரு பண்ண அடிக்கடி மாத்தி சில அநேக காரியங்களில தவறு செய்து கொண்டே வருகிறார். அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர், அதாவது அந்த இடத்துல ஒரு வேலைக்காரி வந்து, நீரும் இயேசுவோடு கூட இருந்தவர் தானே என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நான் அவரை அறியேன் என்று சொல்லி 3 முறை மறுதலித்தான். ஹalleluya. இவ்வளவு காரியம் வந்த போதிலும் கூட இயேசுவை இந்த சிலுவையில் அறைந்த பிறகு, அவர் உயிர் தெழுந்த பிறகு பேதுரு நினைச்சா, அவதான் என் காரியம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், எங்கள் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைத்து பழைய தொழிலுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஹalleluya. பழைய தொழில். முதல்ல கலிலேயா கடற்கரையில் இருக்கும் போதுதான், மீன் பிடிக்கும் போதுதான் கர்த்தர் அவனை பார்த்து அழைத்தார், என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அதை அவன் மறந்தே போயிட்டான். ஹalleluya. இயேசுவோடு கூட இருக்கும் போதெல்லாம் நல்ல உற்சாகமா தான் இருந்தாரு. அதாவது ரொம்ப சுறுசுறுப்பா சீக்கிரமா பதில் சொல்லி நல்ல மாதிரி தான் இருந்தார். ஆனால் இயேசு எப்பொழுது உயிர் தெழுந்த பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அவர் நினைச்சார், அவ்வளவுதான், எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவர் மீண்டுமாய் மீன் பிடிக்க போகிறான். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்தான்னு விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனா ஒரு சின்ன தவறு வந்த உடனே மீண்டுமா நாம் பழைய சுபாவத்துக்கு போய் விடுகிறோம், மீண்டுமாக நாம் பழைய வேலைக்கு போய் விடுகிறோம், மீண்டுமாக பழைய பேச்சு, மீண்டுமாக பழைய கிரிய, மீண்டுமாக பழைய பாவங்கள், மீண்டுமாக பழைய தவறுகள். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயிர் தெழுந்தார். அவர் நம்மோடு, அதாவது மார்க்கதின சுவிசேஷத்தை வாசித்தோம் அல்லவா, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருந்த வசனங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவர்
தாமே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம் ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவர் அங்கலாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன் நம்ம மீண்டும் அங்க பழைய வேலைக்கு போக வேண்டும்? ஏன் நம்ம பழைய சுபாவத்துக்கு போக வேண்டும்? மீண்டும் பழைய சுபாவத்துக்கு மீண்டும்